ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டுற மாதிரி கேட்குது. உடனே இவர் எழும்பி பார்க்குறாரு. அந்த ஞானி தான் நின்றுட்டு இருக்கிறார். என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட்டு வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை, பெட்டை நீ படுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன், இப்போ தான் நினைவு வந்தது, சரி கூட்டிகிட்டு போகலாமனே வந்தேன்னுட்டு சொல்லி அந்த வியாபாரி படுத்த பெட்டை தூக்கி உள்ளே இருந்து ஒரு பெரிய கருணாக பாம்பை உருவி எடுத்து அப்படியே தோளில் போட்டுக்கிட்டு சரி இப்போ படுத்து தூங்க, நம்ம நாளைக்கு சந்திப்போன்ட்டு போயிடுறாரு. இவர் அதுக்கப்புறம் படுக்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்டு நெளிஞ்சு தான் கொடுக்கும். எத்தனை பாம்பு உள்ளே இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சு ராத்திரி முழுசும் கொட்டை கொட்டை ஒழிச்சிட்டு உட்காந்துட்டு பிறகு மறுநாள் காலையில் போய் ஞானி பார்க்குறாரு. நான் நல்லா நிம்மதியாக தூங்கினேப்பான்னு கேட்குறாரு. சாமி 2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன். உங்கள் செல்ல பிள்ளை எப்போ எடுத்துட்டு போனீங்களோ அதில் இருந்து எனக்கு தூக்கமே இல்லை. நான் அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ 2 மணி வரைக்கும் அந்த பாம்புக்கு மேலே தான் படுத்துருந்தான், நல்லா தூங்கிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே பாம்பே கிடையாது, ஆனால் உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ உன்னுடைய தூக்கத்துக்கு எடுத்தது எது? பாம்பா அல்லது பாம்பை பற்றி நினைவா? இப்போ அதே மாதிரி தான் நினைச்சோமா, இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம பிரச்சனைகள் நமக்கு நிறைய தொல்லை கொடுக்குன்னு நம்ம சொல்கிறோம். பிரச்சனை தொல்லை கொடுக்குதா, பிரச்சனை பற்றி நினைவு தான் தொல்லை கொடுக்குதா? இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ வகையான இதாக தான் இருக்கு. பிரச்சனையா, பிரச்சனை பற்றி நினைவு தான் பிரச்சனையா? இப்போ உதாரணமாக இப்போ நிறைய இங்கே மரங்கள்லாம் இருக்குது. நான் அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிடுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு பெரிய மரத்தில் நம்ம ஏறி ஆகணும். நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் மரத்தில் ஏறினதே இல்லை. ஆனால் இதுதான் முதல்ல ஏற வேண்டி இருக்கு. மரம் 100 அடி உயரத்தில் இருக்கு. அப்போ நம்ம ஏறுறோம், வேறு வழியே இல்லை, ஏறித்தான் ஆகணும். மரத்தில் ஏறுறோம். அப்போ மனசு என்ன சொல்லிங்கன்னா, என் கையை கீழே விழுந்துருமோ, வலிக்கிறோமோ, கிளைகளை முறிஞ்சிருமோ இன்னும் சொல்லி பயங்காட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம பயந்துகிட்டே ஏறுறோம். பாதி மரம் ஏறியாச்சு. இப்போ நம்ம பயந்தபடியே ஒரு கிளை முறிஞ்சு நம்ம கீழே விழுறோம். விழுந்துருவோம்னு தான் பயப்பட்டோம், இப்போ ஆக்சுவலாக விழுந்துட்டு இருக்கோம். இப்போ விழும்போது